சாண்ட்விச் பண்ணுறதுக்கு முதல்ல க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு சட்னிக்கு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 6 பூண்டு பீஸ், கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கருப்பு உப்பு இருந்தால் அது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கடைசியில் அரைக்கிற சமயத்தில் ஒரே ஒரு ப்ரெட் பீஸையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம முட்டைக்கோஸு நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு தூவி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு உப்பு தூவி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சு கொஞ்ச நேரம் இதையும் தனியாக வச்சிடலாம். அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சாண்ட்விச் மசாலா பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் லேசாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு போட்டிருந்த முட்டைக்கோஸ் எடுத்துட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் மயோனிஸ் சாஸ் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பிரெட் ரெடி பண்ணிக்கலாம்.
முதல்ல க்ரீன் சட்னி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முட்டைக்கோஸ் வச்சிடலாம். அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சுருங்க. இன்னொரு ப்ரெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு வச்சுருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு நெய் இல்லைன்னா பட்டர் தடவிக்கோங்க. இப்போ ப்ரெட்டை வச்சு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.